தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜூன் மாத ராசி பலன் 2026. இந்த ஜூன் மாத கிரக நகர்வுகள். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கிறார், 4ஆம் பாதத்தில் கடகராசியில் உச்ச குரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானும் இந்த 15 டேட்டுக்கு மேலே பயிற்சி ஆகிறார். அதே 15 டேட்டுக்கு மேலே மிதுன ராசிக்கு இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனோட இன்னொன்று சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு கும்பராசியில். இது இந்த மாத கிரக நகர்வுகள். பொதுவாகவே குரு பயிற்சியான உடனே ஒரு சில பேருக்கு பலன்களை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு குரு பயிற்சியாகி ஒரு 15-20 நாள் கழித்து கொடுக்கும். அப்போ ஜூன் மாதத்தில் நம்ம குரு பகவானுடைய பயிற்சியோட பலன்கள் முழுமையாக எடுத்துக்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் கிரக நகர்வுகளும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது, எதுவும் கெடுக்கிற அமைப்பில் இல்லை. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். கடகராசி, இந்த கடகராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? கடகராசியில் 3 நட்சத்திரங்கள், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக இப்போ ஜென்ம ராசியில் குரு இப்போ ஜூன் 2ஆம் தேதி, இப்போ ஜூன் மாதமே வந்த மாதிரி தான், ஆரம்பத்திலேருந்தே அது கணக்கில் எடுத்துக்கலாம். சனி 9ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது, அதுவே சிறப்பு. மற்றபடி விரயத்தில் புதன், சுக்கிரன், சூரியனும் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான். கடகராசிக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை இப்போ தீரும். கடகராசிக்கு ரொம்ப நாளாக ஒரு கவலை இருந்தது, அந்த கவலை தீரும். இப்போ ஜென்ம ராசிக்கு குரு வந்துட்டார். ஒரு சில பேருக்கு பயமும் கொடுத்துருக்கும், பதட்டத்தையும் கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு இருக்கும், எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கூட இருக்கலாம், என்னன்னே புரியாமல் இருக்கலாம். ஜென்மராசிக்கு குரு வராரு, 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கொடுப்பார். கிரகங்கள் கொடுக்க கடமைப்பட்டது தான் கிரகங்கள். அந்த தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் முதல்ல புதன் தசையிலேருந்து பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 22லேருந்து 39 வயசு வரைக்கும், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா இப்போ 3 வயசு வரைக்கும் தசாபுத்தி இருப்பு இருக்குனாக்கா 17 வருடங்கள் ப்ளஸ் 20 வயசு வரைக்கும் வந்துடும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வயசில் ஆரம்பித்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 34 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது நடக்குது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யத்துக்கு பிறப்பு அந்த தசையே புதன் தசை தான், அது எவ்வளோ இருக்கோ அதை கணக்கில் வச்சுங்க. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் 22 வயசுக்கு முன்னாடி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் இந்த குரு. ஜென்மராசிக்கு வந்த குரு விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களை தான் ஏற்படுத்துவார். நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனை, நிறைய பேருக்கு மன உளைச்சல் இருந்தது, அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதே சிறப்பு. ஏன்னா சனி ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார் கடகராசியை போட்டு புரட்டி எடுத்துட்டாப்புல. ஆனால் இப்போ அதுக்கு வழியே இல்லை, அவர் போயிட்டார், அவர் வெளியே போயிட்டார். இதுக்கப்புறம் 7.5 வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. 7.5 வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜா. உங்களால் என்னென்ன முடியுமோ, எவ்வளோ சேமிக்கணுமோ, சம்பாதிக்கணுமோ, ஜாலியாக இருக்கணுமோ, சந்தோஷமாக இருக்கணுமோ அதெல்லாம் இருந்துக்குங்க. ஏன்னா தசா புத்தி ரொம்ப டஃப்பாக இருந்தால் கூட அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது இந்த கடகராசிக்கு. புதன் ராசிக்கு 12 கூடைய கிரகம், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான். இது நன்மை செய்யாது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ வேலையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். வேலை சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு உயர் பதவி, மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள், ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைலாம் ட்ரை பண்ணுவாங்க, இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு சக்ஸஸ் ஆகும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா உயர் படிப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். என்ன ஒன்று, ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு ஒரு சில மன உளைச்சலை கொடுத்துட்டே இருப்பார், மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஜென்மராசிக்கு வந்த உடனே எனக்கு வேலை மாற்றம் கொடுத்துச்சு, கண்டிப்பாக கொடுக்கும், ஒரு சில பேர் கொடுக்கும், வேலை மாற்றத்தை கொடுக்கும். டக்குன்னு ஒரு வேலை மாதிரி ஒரு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கலாம் கூட சரி, உடனே ஒரு 15 நாள் 20 நாளில் வேலை கிடைச்சிரும். பயப்படாதீங்க, வேலைங்கிறது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வேலை ரீதியாக நல்ல ஒரு
மாற்றங்களை ஏற்படுத்துவார் அந்த குரு ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வந்து நிறைய இந்த பொருளாதார தடையெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். வீட்டில் வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அதை சேமிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். நிறைய செலவுகள் விரயங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். பெருசாக வந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அப்போ திருமண வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும். திருமணம் அப்படிங்கிறது சூப்பர். நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க, இல்லை திடீர்னு முயற்சி பண்ணுவீங்க, திருமணம் உடனே உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். திருமணத்தை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. புதன் தசை நல்லதே செய்யும். தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். தொழில் இந்த மாதத்தில் கொஞ்சம் வரவு செலவு கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க. ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு அதிகபட்சமான ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை. அது மூலிமா வந்து நீங்கள் வாக்கெல்லாம் கொடுத்துருவீங்க, அந்த வாக்கு நிறைவேற விடாமல் பண்ணிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். எதையுமே பேசுறது கூட உஷாராக பேசுங்க. அடுத்து கேது தசை. கேது இந்த ராசிக்கு வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 40 to 46, பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 20லேருந்து 42 வரைக்கும். ஆயிலத்துக்கு வந்து ஒரு 3-4 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே வரும் அந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும். கேது சிறப்பான காலகட்டம். கேது வந்து நீங்கள் நினைக்கிறத அந்த தசையில் சூப்பராக செயல்பட வைப்பார். 2ஆம் இடத்துல கேது இல்லைன்னு சொல்லலை. சூரியனோட வீட்டில் உங்களுக்கு சூரியனும் வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதும் 11-12க்கு சம்மந்தப்படுறதும் லாபஸ்தானத்துக்கு, அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. ஒரு சில பேருக்கு வந்து பதவி மாற்றங்கள், அதாவது பதவி மாற்றங்கள் மட்டும் இல்லை, வேலையில் கொஞ்சம் இடம் மாற்றங்கள் அது மாதிரி வரும். வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க, அது வேலை நல்லாயிருக்கும். குடும்ப சூழல் நல்லாயிருக்கும். கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்குது, கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு வராரு, இல்லைன்னு சொல்ல. இந்த தசையில் இருக்கிறவங்களுக்கு குரு நல்லா இருக்குது. குரு வந்து ஒரு சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும். இப்போ வந்து ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடெல்லாம் வரும். இந்த குரு வந்து ஜென்மராசிக்கு வந்ததுனால ஏதோ ஒரு பண வரவுகளை கொடுக்கும். கொடுத்த பணம் வர்றது, வாங்கின பணத்தை கொடுக்கறது, அது மாதிரி நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சில பேர் வந்து மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அது வந்து மேல் படிப்புக்காக சக்ஸஸை கொடுக்கும். படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அடுத்து சுக்கிரதசை. புனர்பூச நட்சத்திரம் 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். பூச நட்சத்திரத்துக்கு வந்து 27 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது சிறப்பு. இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு 8 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் வரும். 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களோட தசா புத்தி இருப்பை பொறுத்து. இந்த சுக்கிரன் சிறப்பான ஒரு தசை. ராசிக்கு வந்து நன்மை செய்யாது, ஆனால் எங்கே இருந்தாலும் சரி அந்த தசை வந்து இப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரனோட பார்வை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இல்லை 4ஆம் இடத்துலேயே இருந்தார், இல்லை 11ல் இருந்தார், அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம், வேலை நல்லபடியாக கொடுத்துருவார். அதே மாதிரி தொழில் கொஞ்சம் டஃப்பு தான், தொழில் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. வேலையில் இப்போ வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி, இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். இடமாற்றங்கள் எதிர்பார்த்துருந்தா, அதாவது கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒரு சில பேர் வந்து இடம் மாறுறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், வேலை நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா இப்போ நல்லபடியாக தான் போகும். வேலைலாம் வந்து பிரச்சனையே வராது இந்த மாதத்தில். கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு, இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னாக்கா இப்போ பணம் வரும். வண்டி வாகன சேர்க்கை இப்போ வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வீடு கட்டுறதோ ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஏதோ ஒன்று முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்தில் ஒரு செலவு, அதாவது சுப செலவு, ஒன்று வண்டி வாகன செலவு, அப்படி இல்லைனா வீடு கட்டுறதுக்கோ இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கைக்கோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணலாம். இதை வந்து கையில் எடுக்கலாம். இப்போது நீங்கள் எடுப்பீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிற ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிருந்தாக்கா இப்போ வீடு கட்டலாம். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அது மாதிரி வண்டி வாகனத்தை சர்வீஸ் பண்ணுறது, வண்டி மாற்றிட்டு வண்டி எடுக்கிறது, வாகனங்கள் மாற்றிட்டு வாகனம் எடுக்கிறது, இது எல்லாமே இப்போ வந்து ஒரு சில சுப செலவுகளை இந்த மாதத்தில் கொடுக்கும் இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம். சுக்கிரதசையில் யாரெல்லாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களோ இப்போ திருமணம் கைக்கூடி வரும். இன்னொன்று என்னன்னாக்கா 22 வயசில் சுக்கிரதசை ஆரம்பிக்குதுன்னா அவங்களுக்கு வந்து 20 to 23 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா இப்போ வேலை சூப்பராக இருக்கும். வேலை மாற்றம் நல்லாவே இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி 32 வயசில் இல்லைனா 29 to 32 வரைக்கும் திருமணமாகும். திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். இன்னொன்று வந்து வேலை மாற்றம், இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றம், அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை,
அது மாதிரி இங்கேருந்து ஒரு இடம் மாறக்கூடியது, ஆனால் பாசிட்டிவ் தான். அதே மாதிரி 42ல் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி தான். சுக்கிரதசை ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருந்தால், சுக்கிரதசை சென்ற பகுதியில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், முடிவு பகுதியில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 3 தான். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை, அதாவது போராடி வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில். அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், இது எல்லாமே சிறப்பு. இது மொத்தமாக சொல்லிடலாம். உங்களுக்கு அவ்வளோ பண வருமானத்தை கொடுக்கும் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகளில். யாரெல்லாம் கடகராசியில் வந்து வேலைக்காக எதிர்பார்க்குறீங்களோ, இல்லை வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி கொஞ்சம் தீர்மானம் எதிர்பார்க்குறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், மன அழுத்தம் தீரும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துகிட்டு வரலாம், அதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த சூரிய, சந்திர, செவ்வாய் தசைகள் இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வண்டி வாகன சேர்க்கை, இது எல்லாத்தையுமே கொடுக்கும். இது சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள். 3 தசைகளும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம். நன்றி.